ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து மைவி3 பற்றி பேசலை இன்றைக்கி வந்து. ஏன்னா மைவி3யை பற்றி பேசினாலும் இன்றைக்கி வந்து ஒரு நியூஸும் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அப்டேட் ஆகலை, கிடைக்கவும் இல்லை. ஏன் என்ன தான் சொல்கிறேன், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல நியூஸாக கிடைக்கும்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் நம்ம முக்கியமாக நான் பேச வந்தது வந்து இன்றைக்கி ரிதன்யா திருப்பூரில் அவினாசியில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கள்ல, அவங்கள பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் நான். ஸோ எனக்கு வந்து மனசில் தோன்றதை நான் சொல்கிறேன். எனக்கு மனசு வந்து ரொம்ப நாளாக அது வந்து இது வந்து உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. அவங்க இந்த நியூஸ் படித்ததுலேருந்து கேள்விப்பட்டதுலேருந்து என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் ஏன் அந்த தைரியம் வரமாட்டேன்னு தெரில. வேணுன்றப்ப பெற்றவங்ககிட்ட என்னென்னமோ வேணும்னு அடம் பிடிச்சி வாங்குறீங்க, செய்கிறீங்க. ஸோ இதை உங்களால் அடம் பிடிக்க முடியலையா அப்படின்னு தான் என்னோடய கேள்வி. யார் அவங்க, எதுக்காக அவங்களுக்காண்டி நீங்கள் சூசைட் பண்ணுறீங்க, செய்கிறீங்க? அதாவது அவங்க நல்லவங்களா இருந்து அவங்க கிடைக்கல, அவங்க செய்யலை, அவங்க வைக்கலை அப்படின்ற பட்சத்துக்கு சூசைட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு முடிவெடுக்கிறீங்க. வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து தானே, சட்டமாக போய் வீட்டில் உட்காரலாமே. நீங்கள் தானே பண்ணி கொடுத்தீங்க, நீங்கள் தான் பார்க்கணும், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார வேண்டியதானே. அதுவும் திருப்பூரில் வந்து எத்தனையோ பிரச்சனை. அதுவும் புருஷன் பொண்டாட்டி, உண்மையான புருஷன் பொண்டாட்டி இருக்காங்களா, இல்லை இவங்க தான் புருஷன் பொண்டாட்டியான்னு நம்புறதுக்கே நம்மளுக்கு நேரம் ஆகும். அப்படி இருந்துக்குருவாங்க. திருப்பூரை பொறுத்த மட்டும் யார் எல்லாரையும் நான் குறை சொல்ல கிடையாது. யார் ஒய்ஃபு யார் ஹஸ்பண்டே தெரியாது, சேர்ந்து மிங்கிளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட திருப்பூரில் வந்து பிறந்துட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த பிரச்சனையை நான் சொல்ல வரேன். அப்படி இருக்கிறவங்க மத்தியில் அவங்க ஏன் இந்த பொண்ணு ஏன் சூசைட் பண்ணுச்சுன்னே தெரியல. நீ ஏன் அதாவது இதுவேவும் இந்த பொண்ணு சப்போஸ் இன்னொரு மேரேஜ் பண்ணிவிட்டு வேணாம், அந்த வாழ்க்கை வேணாம், இன்னொரு மேரேஜ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி அதாவது வேற ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தா 2 நாளைக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அது ஹாட் டாப்பிக்காக போயிடும். குழந்தைன்னு பிறந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதை வந்து பெருசாக எடுத்து நம்ம பேசணும் அவசியமே இல்லை. எதுக்கு இது போய் ஒரு சூசைட் பண்ணுன்ற ஒரு என்ன சொல்கிறது, இந்த முடிவு எடுத்திருக்கக்கூடாது. என்னையை பொறுத்த மட்டும் எத்தனையோ பேர் வாழ தகுதி இல்லாமல் அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இறந்து 2 நாள் அந்த பொண்ணை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க, 4 நாள் பேசுவாங்க, அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ரிதன்யா எல்லா பொம்பளை பிள்ளைகளோட கேஸுமே அவ்வளோதான், அந்த 4 நாள் பேசப்படுது. அது ஏன் வாழ்ந்துட்டா நாள் ஃபுல்லாக அவங்க பெற்றவங்கள பற்றி நினச்சி பார்த்தீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? முடிவு எடுக்காதீங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. வாழ்கிறதுக்கு வழி நிறையா இருக்குது. தைரியம் வந்து சாகிறதுல இருக்க தைரியம் ஏன் வாழ்கிறதுல வர மாட்டேங்குது? ஏன் அதை எதிர்த்து போராட மாட்டேன்றீங்க? எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பேர் தாண்டி வராங்க. ஹஸ்பண்டே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நம்பிக்கையோடு எதுனாலும் எதிர்த்து போராடுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அதிலேருந்து மீண்டு வெளியே வந்திருக்கலாம். நீங்களும் அந்த பொண்ணு வந்திருக்கலாம். ஸோ நல்ல ஒரு அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அந்த முடிவுக்கு எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இது மாதிரி இனிமேல் யாரும் பண்ணக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எத்தனை இது வந்தாலும் எதிர்த்து போராடும் தைரியம் மனப்பக்குவத்துக்கும் வரணும். வரதட்சணைலாம் நம்ம கேட்டு வாங்குறது பிச்சை எடுத்து வாங்குறதுக்கு சமந்தான். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்தவங்க உழைப்பை தான் நம்ம வாங்கி திங்கிறோன்ற மாதிரி ஒருத்தனுக்கும் தோண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நம்ம சுற்றி இருக்க சமூகம் என்ன பேசுமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. நல்ல விஷயத்தை பேசுகிறதுக்கு 4 பேர் வருவாங்க, கெட்ட விஷயத்தை பேசுகிறதுக்கு 10 பேர் வருவாங்க. அந்த 4 பேரையும் 10 பேரையும் பற்றி நம்ம 2வது பட்சமாக தான் நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அதனால் என்னை பொறுத்த மட்டும் எதனாலும் நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு தைரியத்தை, தன்னம்பிக்கையும், எதிர்த்து போராடுற மனப்பக்குவத்தையும் கண்டிப்பாக கொடுக்கணும். கடவுள் வேண்டிக்கிறேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.